தனியார் பள்ளிகளிடம் நடத்தப்பட்ட மோசடி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 100 கோடிகளுக்கு மேல் நிகழ்ந்த இந்த மோசடி அரசியல் களத்திலும் பேசுபொருளாகி இருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் பதிவு செய்யப்படாத தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வந்த திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசுகுமார் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு, டிடிசிபி, சிஎம்டிஏ உள்ளிட்ட சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளி நிர்வாகத்திடம் பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார். அரசுகுமார் பணம் பெற்ற பின்பு அனுமதி எதுவும் வாங்கி தராமல், பணத்தையும் திருப்பி தராமல் சுமார் 100 கோடி வரை மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசுகுமாரை கைது செய்து காவலில் எடுத்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை தமிழகம் முழுவதும் 47 தனியார் பள்ளிகள் புகார் அளித்துள்ளன. அந்த 47 பள்ளிகளின் புகார்களில் மட்டும் 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் டிஜிட்டல் பணவர்த்தனை மூலம் பல கோடி ரூபாய் பெறப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் முக்கிய தொடர்புடைய நபராக கருதப்படும் முத்துக்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அரசுகுமாரின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. மோசடி செய்யப்பட்ட பணத்தின் மூலம் எங்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுவரை புகார் அளிக்காத ஏமாந்த பள்ளி நிர்வாகிகளின் விவரங்களையும் சேகரிக்கும் பணியில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.